is a success because of our marathon. நம்ம அறவே நம்ம மராத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஆரம்பிச்சிட்டோம். இனி யாரெல்லாம் அதை ரீட் பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம ஆரம்பிச்ச வேகம் இனி அது வருஷக்கணக்கா நடக்க போகுதுன்றது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இனி அடுத்த வருஷமும் நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷமும் நடக்கும். இனி பல வருஷங்கள் அந்த ஒரு விஷயத்த நடக்க போகுது. அதை ஆரம்பிச்சதுக்கு இந்த நேரத்துல நம்ம பெருமையோடு இந்த இடத்துல நம்ம சந்திச்சிருக்கோம். தேங்க்யூ ஆல் ஃபார் த சக்சஸ் ஆஃப் உங்களோட உழைப்பு தான், உங்களுடைய அதாவது நேரக்காலம் பார்க்காம இரவெல்லாம் அங்க இருந்து நீங்க கொடுத்த சக்சஸ் தான் இன்னைக்கு இவ்வளவு வெளிச்சத்துக்கு காரணம். மிக முக்கியமான காரணம் ரோட்டரி கிளப் ஆஃப் அரவக்குறிச்சி. ஏன்னா ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ண உடனே அதை யார்கிட்ட எடுத்துட்டு போகணும்னு இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்கூல் ஈவெண்டா, ஒரு சின்ன ஈவெண்டா நம்ம ஸ்கூலுக்குள்ள மட்டும் முடிக்காம இன்னைக்கு அது ஒரு டிஸ்ட்ரிக்டே திரும்பி பார்க்குற ஈவெண்டா நம்ம கூட இருந்து நடத்தி கொடுத்துட்டு இருக்க அரவக்குறிச்சி கிளப் பிரசிடென்ட் செந்தில் வந்துருவாரு. அவங்களோட செக்ரட்டரி வினோத் ஜெயராமன் அவர்களுக்கும், சதீஷ் மற்றும் பாலமுருகன் சார் மற்றும் அனைத்து ரோட்டரி கிளப் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு வராதவங்களுக்கும் கண்டிப்பாக நன்றி விஷஸ். இந்த அன்புக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல. ரத்னா ஹாஸ்பிட்டல் சாரும் அந்த டீம் மெம்பர்ஸுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இதானச்சு ஒரு பழைய வெற்றியை ஞாபகப்படுத்தி பார்க்கணுமா அப்படின்றது நம்ம டீச்சர்ஸுக்கே வந்து இது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இது சாதாரண ப்ரோக்ராம் கிடையாது, இது ஒரு சரித்திர ப்ரோக்ராம். ஒரு 25 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை நாளைக்கு உங்க வீட்லயே ஒரு குழந்தை அறவை மராட்டன்ல ஓடும் போது இந்த இனிஷியேஷன்ல நாங்க இருந்தோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் நம்ம வீட்டுக்குள்ள அது இல்லை, இப்ப அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது நம்மளே அடுத்த வருஷம் நடத்தினாலும் யாரோ ஒருத்தர் நடத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ப்ரோக்ராம்ன்றதுனாலதான் நம்ம இதுக்கு இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷனாக அதே மாதிரி இந்த டீம் வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் டீமா வந்திருக்கு. அதற்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம சாரதா காலேஜ் இதுல இருந்து எடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய எனக்கு பின்னாடி ஒரு மேன் பவர் சப்போர்ட் இருக்குன்னா அது கண்டிப்பா அப்பா தான். ஆமா, நீலகப்பிரியா அப்பாவும் கஜனப்பிரியா அப்பாவும் ஒரு குழந்தை எப்படி வளர்த்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நைட்டு 11 மணி வரைக்கும் நாங்க ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணேன்னா நேற்று 2 ப்ரோக்ராம் நம்மளுக்கு இருந்துச்சு, இன்னைக்கும் 2 போனாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிற நிறைய பேரை கடந்து தான் நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவர்கள் விட அப்படின்றது ஒரு அழகான திருக்குறள். நீங்க தமிழ் டீச்சர்ஸ் இருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்ற ஒரு சின்ன விளக்கம் உங்களுடைய விளக்கத்துக்கு மேட்ச் ஆகுது பார்த்துக்கலாம். ஒரு வேலையை யார்கிட்ட கொடுத்தா எப்படி செய்வாங்க, எப்படி திறம்பட செய்வாங்க அப்படிங்கிறத நல்லா ஆய்ந்து அந்த வேலையை அவங்கள்ட்ட முழு நம்பிக்கையோட கொடுத்து அதுல இருந்து அழகான ரிசல்ட் எடுக்கிறதுல பெரிய வல்லமை பெற்றவங்க நம்ம ராஜலட்சுமி மேம். அவங்களுக்கு நம்ம சுற்றி எத்தனை பேர் பண்ணாலும் உங்களால முடியாது, இதை பண்ண முடியாது, இது கண்டிப்பா இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கூட நிறைய காலக்கூட்டம் இருக்கும். அப்பெல்லாம் எனக்கும் சொன்னாங்க, இந்த மராதானம் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு வாரத்துல பாசிபிளே கிடையாது, 2500 பேர் பாசிபிளே கிடையாது, காலையில் ஃபுட்டு பாசிபிளே கிடையாது. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம சுற்றி சுற்றி நெகட்டிவாக இருக்கும். ஏன் நம்ம கூட இருக்கிற வீட்டில் இருந்தால் நம்ப மாட்டாங்க, எங்க வீட்டில் யாரும் இல்லை. என் அப்பாவே கொஞ்சம் நிறைய பொருளாம் சேர்ந்ததுக்கு தான் வந்து வெளியே பார்த்து எதுவும் பண்ணிட்டு அந்த போல தெரியாது. ஸோ இப்படிதான் இருக்கும். ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சோம்னு சொன்னா தான் பேசும், அவங்க தான் பாராட்டும். சொல்லுறதுக்கு நான் சொல்ல விஷயமா யார் எது சொன்னாலும் நீங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை செஞ்சே கிடைக்கும். ரொம்ப பெருசா முயற்சி பண்ணாதீங்க, பலூன் வெடிச்சுப்போம். அழகா முடிச்சு போட்டாச்சா? காஃபி கொடுத்து கொஞ்ச நேரத்தில் கொடுக்க வேண்டாம், கொடுத்து
நடந்துகிட்டே இருக்கணும். மூணாவது வந்து ஹாலை விட்டு வெளியே போகக்கூடாது. தயாரா? பேசக்கூடாது. தயவு செஞ்சு சொல்ல பேசக்கூடாது. மற்றவங்களுக்கு அந்த நேரத்தை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லக்கூடாது. சரி, தயாரா? பொறுப்பு இல்லை. பேசக்கூடாது, நிற்கக்கூடாது. நான்கு, மூன்று, இரண்டு, அமரலாம் அமரலாம். யாரும் பல்லுமன்றத்திலேயோ ஒன்றா பல்ல தூக்கி காமிக்கலாம். சூப்பர். வெற்றியாளர்கள் ஒரு பேர் இருந்தீங்க. வாழ்த்துக்கள். அமருங்கள். நான் சொன்னது என்ன அப்படின்னா, உங்க பல்லுனை பத்திரமா வச்சுக்கணும்னு சொன்னேன். வெற்றியாளர் யாருன்னு நான் பார்க்கணும்னு சொன்னேன். நான் யாரையாவது போய் மற்றவங்களோட புத்தி மனைங்கன்னு சொன்னேன். அமைதியா இல்லாம பல்லுனை வச்சு பண்ணதுக்கு எவ்வளவு பேர் வெற்றியாளர் உங்களுக்கு. சரி, அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது, இந்த லாஜிக் என்னன்னா, வெற்றி அடையணும்னா ஒருத்தர் தோக்கணும் இல்ல. நான் வெற்றி அடையணும்னா இன்னொருத்தர் தோக்கணும், அப்பதான் அதுக்கு பேர் வெற்றி. 120 பேர் 100 பேர் இருந்தீங்கன்னா ஒருத்தர் தான் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 100 பேருக்கு வெற்றி அடையலாம். எப்போ நம்ம ரொம்ப கவனமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க போகுது. நான் சொல்றதை நல்ல கவனமா கேட்கும் போது பிரச்சனை, அநேக பிரச்சனைகள் எங்க வருது அப்படின்னா, நிறைய இடங்களில் இதை பயன்படுத்தாத பிரச்சனைகள் வருது இல்லையா. இதை பயன்படுத்திடுவோம், ரொம்ப அழகாக பயன்படுத்துவோம். நான் தான் புதுசா அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவோம். ஆனா இதை பயன்படுத்தாத போது நிறைய பிரச்சனைகள் வருது. நான் சொல்றதை கவனிச்சு சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருக்காது. என்ன சொன்னேன், நான் யாரையும் மற்றவங்களோட புத்தி உடையங்கன்னு சொல்றேன். சூப்பர். இதுதான் நடக்கும் எனக்கு தெரியும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. That's it. கேப்டன் மட்டும் முன்னாடி வந்துருங்க, மற்றவங்களும் அமரலாம். சேர்லாம். ரோஷியா டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். நல்ல நன்றி நன்றி ஜட்ஜஸ்.